பிள்ளைகளே, கர்த்தர் தூதர்களை கொண்டு எப்படியெல்லாம் நமக்கு உதவி செய்கிறார் என்று நாம் தியானித்து வருகிறோம். கர்த்தர் நமக்காக பணிவிடை ஆவிகளை கட்டளையிட்டிருக்கிறார். நமக்கு ஊழியம் செய்யும்படிக்கு நாம் அந்த பணிவிடை ஆவிகளுக்கு கட்டளையிடும் பொழுது நமக்கு அவைகள் கீழ்ப்படுகின்றன, நம்முடைய காரியங்களை செயல்படுத்துகின்றன. உங்கள் வாழ்க்கையில கட்டாயம் இந்த காரியம் நடைபெறும். தொடர்ந்து செய்தியோடு இணைந்திருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இத ஆண்டவர் நமக்கு என்ன செய்கிறாரு? அவருடைய நாட்களில் சொல்லுங்க. இது பழைய ஏற்பாடு நடந்தது, புதிய ஏற்பாடு அதிலெல்லாம் இயேசு சொல்ற வாசிப்போம். மத்தேயு சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் 10வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, மேத்யூஸ் காஸ்பல் சாப்டர் 18 verse 10, இந்த சிறியரில் ஒருவனை அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யார் இந்த சிறியர்? யார் இந்த சிறியர்? உங்க பக்கத்தில் இருக்கிறவர் தான். உங்க பக்கத்தில் இருக்கிறவர் தான் அந்த சிறியர். அந்த சிறியரில் ஒருவனையும் என்ன செய்யக்கூடாது? அற்பமாய் எண்ணாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுக்குரிய தேவ தூதர்கள் பரலோகத்திலே என் பிதாவின் சமூகத்தை எப்போதும் தரிசிக்கிறார்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். Take heed that ye despise not one of these little ones, for I say unto you that in heaven their angels do always behold the face of my Father which is in heaven. அப்போ தேவனுடைய பிள்ளைகளை ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் தேவதூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். விசுவாசிக்கிறவர்களை சொல்லுங்க. அப்போ உங்களுக்கு ஒரு தேவதூதன் இருக்கிறான். அந்த தேவதூதன் அந்த தேவனை பரிசுத்த பரலோகத்தில் இருக்கிற பரமபிதாவை என்ன செய்கிறான்? எப்பொழுதும் தரிசிக்கிறான். That means he is reporting everything whatever is happening to you to the Father who is in heaven. Hallelujah. புரிஞ்சுதா? ஐயோ, இதெல்லாம் கேட்டவுடனே எல்லாருக்கும் அப்படியே பாஸ்டர் தேவன் இருக்கானா? நான் எங்கள் பாட்டி சொல்லியிருக்காங்க, பாட்டி கதையில் சொல்லியிருக்காங்க, ஒரு தேவதூதன் வந்தான், அந்த மோர் ஊத்துனா. இல்லைங்க, இதெல்லாம் உண்மை. ஆண்டவருடைய வார்த்தையை சொல்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உணர்வு வேணும். நீங்கள் how much you are so important for God is our realization of the growth in our spiritual life. எப்போ நாம் ஆண்டவருக்கு எவ்வளவு முக்கியத்துவமானவர்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுதுதான் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர முடியும். ஹல்லேலூயா. ஆண்டவர் என்ன வெறுத்துட்டாரு, ஆண்டவர் என்ன தள்ளிட்டாரு அப்படின்னு நினைக்கிறது. ஆண்டவருக்கு நான் விசேஷித்தமானவன், ஆண்டவர் என்னை நேசிக்கிறார், நான் அவருக்காக நிற்கணும், நான் அவரை மகிமைப்படுத்தணும், நான் அவருக்காக ஊழியம் செய்யணும், நான் அவருக்காக வாழணும். இப்படிப்பட்டதான ஒரு ஏன் அவர் என்னை நேசிக்கிறாரு, அவர் எனக்காக தூதர்களை வைத்திருக்கிறாரு. அந்த தூதர்கள் எங்களை பற்றி சொல்லுவாங்க. இப்போ உங்களுக்கு ஏதாவது காலு வலி கண்டு வந்ததுன்னா நேராக தூதன் போமா, இதை மாதிரி இன்னாருக்கு ஒரு காலு வலி வந்துருச்சு, காலு வலி வந்துருச்சுன்னா ஆண்டவர் உடனடியாக நினைச்சுவார். ஆண்டவர் அந்த தூதனத்தில் கட்டளையிடுவார். எப்படி? உங்களோட உங்களுக்கு மினிஸ்டர் பண்ணுறதுக்கு, எனது உங்களுக்கு ஊழியம் செய்வதற்கு. உங்களுக்கு எனக்கு ஊழியமா? நானே ஊழியம் செய்கிறது இல்லையே, அப்புறம் என்ன எனக்கு ஊழியம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அதுதான் ஊழியம்னா இங்கிலீஷில் மினிஸ்ட்ரின்னு இருக்குதுல்ல, அதுதான் இங்கிலீஷில் மினிஸ்ட்ரி, தமிழில் பணிவிடை அப்படின்னு சொல்லப்படுது. என்னது? பணிவிடை ஆவிகள். நான் சொன்னேன், தே ஆர் இன்விசிபிள், காணப்படாதவைகள். அவைகள் பணிவிடை ஆவிகள் என்று வேதம் வாசிக்கிறோம். எபிரேயருக்கு நிருபம் 1ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கும் பொழுது they are ministering spirits அப்படின்னு போட்டிருக்குது இங்கிலீஷில், ministering spirits. ஆனா தமிழில் ரட்சிப்பை சுதந்திரிப்போடு யாருக்கு? ரட்சிப்பை சுதந்திரித்துக் கொள்கிறவர்களுக்கு ஊழியம் செய்யும்படிக்கு, அவர்களுக்கு ஊழியம் செய்யணும். யாரு ரட்சிக்கப்பட்டவங்க? கரங்களை வைத்து வரலையா சொல்லுங்க. எனக்கு மறந்து போச்சு பாஸ்டர், என்னைக்கு ரட்சிக்கப்பட்டேன்னு தெரியல பாஸ்டர். பரவாயில்ல, நீங்கள் ரட்சிக்கப்பட்டீங்கன்னு ஒரு உள்ளத்தில் ஒரு விசுவாசம் இருந்தாலே கர்த்தர் விசுவாசம். ரட்சிப்பு உண்டாக இருதயத்தில் விசுவாசிக்கப்படும், நீதி உண்டாக வாயினால அறிக்கை பண்ணப்படும். அப்போ என்ன? ரட்சிப்பை சுதந்திரிக்கிறவர்களுக்கு நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் யார்? அவங்களெல்லாம் those ministering spirits அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாக இருக்கிறார்கள் அல்லவா? ஹல்லேலூயா. விசுவாசிகள் அல்லையா சொல்லுங்க. அப்ப நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கும் பொழுது தேவதூதர்கள் நமக்காக பரலோகத்தில் பரம பிதாவினுடைய முகத்தை தரிசிக்கிறார்கள். they are reporting everything about your ups and downs and going out and coming in, all the doings. என்னென்ன டிரான்சாக்ஷன் நடக்குது,
என்னென்ன கான்வர்சேஷன் நடக்குது, என்னென்ன சிப்புகள் நடக்குது, எல்லாத்தையும் அவர் பார்க்குறாரு. சிப்புனா என்ன சிப்பு? என்ன பாஸ்டர் கான்வர்சேஷன் எல்லாம் இருக்குது, சிப்புன்னு காசிப்பு. அந்த சிப்பு தான் நான் சொல்றேன், வேற ஒரு சிப்பு இல்லை. ஆமென். அது எல்லாவற்றையும் என்ன செய்வாங்க, அங்க சொல்லிட்டே இருப்பாங்க. ஆண்டவர் பரமபிதா சொல்லிட்டே இருப்பாங்க. அப்பப்போ ஆண்டவர் ஒரு மினிஸ்ட்ரி இருப்பார். என் பிள்ளைக்கு விரோதமாக என்னென்ன காரியங்கள் நடக்குது, டக்குன்னு போங்கடா அப்படி வந்து தேடி வந்து பார்ப்பானுங்க. நீங்கள் அதுக்குள்ள அந்த இடத்துல இருக்க மாட்டீங்க. ஆண்டவர்களை வேற இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருப்பார். ஒரு வழியாக சொல்லுங்க. அந்த டைம் பார்த்து உங்களுக்கு ஒரு திடீர்னு ஒரு அர்ஜென்ட் கால் வரும். பாஸ்டர் ஹாஸ்பிட்டல் அட்மிட்டாக இருக்காங்க அவங்க. அப்படியா, நாங்கள் வரோம் சொல்லிட்டு பாஸ்டர் ஓடி போவார். அங்கே போவார். அதுக்குள்ள பிசாசிங்க வந்து தேடி தேடி பார்ப்போம், நம்மளா காணாது. அத்துக்கு அவர் ஏன் அவருக்கு சுகமில்லமாகிட்டு திடீர்னு ஹாஸ்பிட்டலே அட்மிட் ஆனார், பாஸ்டர் அங்கே வரணும்னு அதுக்கு ஆண்டவர் சித்தம் வச்சிருப்பார். ஒரு வழியாக சொல்லுங்க. அல்லேலூயா. ஆண்டவர் இந்த மாதிரி தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கும்படிக்கு பணிவிடை தூதர்களை ஆவிகளை அனுப்புகிறார், நம்ம ஊழியம் செய்கிறதற்கு. கர்த்தருடைய பிள்ளைகளை, இதுதான் உண்மை. அநேக வேளையில் நம்ம என்ன செய்கிறோம், இதை புரிந்து கொள்ள மாட்டேங்கிறோம். பாருங்க, எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக ஒரு ராஜா எழும்பி வருகிறான். அது அந்த 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 அசிரிய ராஜா பேர் என்ன? அந்த அசிரிய ராஜா பேர் என்ன? எசேக்கியா ராஜாவுக்கு விரோதமாக வந்து அசிரிய ராஜா பேர் என்ன? வண்ணார் துறையில் வந்து சவால் விட்டாங்கல்ல, யார் பேர் என்னங்க? எத்தனை வருஷம் கேட்டால் எவ்ரி வீக் சொல்லிட்டே இருந்தால் தான் உங்களுக்கு அப்படியே இதாகுமா? நீங்கள் வீட்டில் போய் அதெல்லாம் ரெஃபரன்ஸ் பண்ணி பார்க்கணும். அல்லேலூயா. ஆமென். செனகரிப், அந்த செனகரிப்புடைய சேனைகள் யாரை தேடி வராங்க? எசேக்கியா ராஜாவை தேடி வருகிறார்கள். சூழ பாளையம் இறங்குகிறார்கள். அப்போ எசேக்கியா ராஜா ஆண்டவருடைய சமூகத்தில் போய் அங்கே ஆலயத்தில் போய் வேண்டுதல் செய்கிறான். எசேக்கியாவும் ஏசாயாவும் வேண்டுதல் செய்கிறாங்க. நியாயப்பிரமாண புஸ்தகத்தை விரிச்சு வேண்டுதல் செய்கிறாங்க. அந்த வேளையில் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? எங்கள் பிள்ளைகளுக்கு பிரச்சனை வருதப்பா, ஓடிப்போ, ஒருத்தப்போ, எல்லாரும் போயிடாதீங்க, ஒரு ஆள் தான் சமாளிக்கலாம். என்ன, 1,85,000 பேர் ஒரே நைட்டோட காலி. விசுவாசிங்க ஒரு ஆளையா சொல்லுங்க. அப்போ பணிவிடை தூதர்களை ஆண்டவர் வச்சிருக்கிறாரா இல்லையா? நீங்கள் விசுவாசித்தா உங்களுக்கு இந்த வாரம் பணிவிடை தூதர்கள் உதவி செய்வாங்க, இல்லாட்டா அழுதுட்டு இருப்பீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதனால நானும் ஜெபிக்க போகிறேன். ஆண்டவரே, விசுவாசிக்கிறவங்களை மாத்திரம் தூதர்களை அனுப்புங்க, மற்றவங்களெல்லாம் என்கிட்ட அனுப்புங்க அப்படி சொல்ல போகிறேன். அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும், பணிவிடை தூதர்களை கர்த்தர் உடனடியாக அனுப்புறாரு. உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்து பார்த்தீங்களா, எலிசாவும் வேலைக்காரனும் வந்து ஐயோன்னு யோசிக்கிறான். எலிசா இல்லை, வேலைக்காரன் உடனடியாக வந்து இறங்கிட்டாங்க. எத்தனை பேர்? லட்சோபலட்சமான தூதர்கள் வந்து இறங்கி அந்த எலிசாவுடைய வேலைக்காரனுடைய கண்கள் திறக்கும்படி செய்கிறாரு. அவன் பார்க்குறான். கடைசியில் கண்ணை மூட சொல்கிறாரு. யாரை? அந்த அசீரிய ராஜா அந்த பாளையங்களை. அப்போ பாருங்க, அந்த வேலையில் என்ன நடக்குது பாருங்க. அந்த செனகரிப்பு வந்து, அப்போ அது எலிசா தனி, எசேக்கியா தனி. ஓகே, இதுங்க கன்ஃபியூஸ் பண்ணிடக்கூடாது. ஓகே, அப்போ இப்போ எசேக்கியாவுக்கு வந்துருக்குறோம். அப்போ எசேக்கியா என்ன செய்கிறான்? போய் அங்கே போய் நிற்கிறான், ஆண்டோடைய சமூகத்தில் போய் அழுகிறான். ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்புகிறாரு. அவன் 1,85,000 வரை ஒரே ராத்திரியோட க்ளோஸ் பண்ணிவிட்டு அவன் போயிடுறான். காலையில் பார்த்தா பிரேதங்களாக தான் கிடக்குது. என்ன நடந்தது, எப்படி நடந்தது யாருக்குமே தெரியாது. விசுவாசிங்களா ஒரு ஆளியா சொல்லுமா? ஆமீன். நம்முடைய எதிராளிகள் அப்படி நடக்கக்கூடாது அப்படின்னு நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆளியா சொல்லுங்க. ஆமீன். ஆனால் எனக்கு ஆண்டவர், உங்களுக்கு ஆண்டவர் தேவதூரில் வச்சிருக்காரு அப்படின்னு நம்ம விசுவாசிக்கணும். அதற்காக நான் சொல்லுகிறேன், விசுவாசிங்க ஒரு ஆளியா. அதே பாருங்க, இப்போ அடுத்தது அந்த எலிசாவுடைய அந்த கேஸுக்கு போவோம். அங்கே போன உடனடியான இந்த ஆண்டவர் பார்க்குறாரு, இந்த இவங்க 2 பேரும் நின்று பேசிக்கிட்டு இருக்கிற சம்பாஷணையை பார்க்குறாரு. அந்த வேலைக்காரனுடைய கண்களை திறக்கிறாரு. சுற்றிலும் மலையை சுற்றிலும் என்னது, அக்னிமயமான ரதங்கள், குதிரைகள் எல்லாம் நிற்கிறத பார்க்குறாங்க. அடுத்தது ஆண்டவர் அவங்களுக்காக செயல்படுகிறாரு. யாரை வச்சு? இந்த 2 பேரை வச்சே செயல்படுகிறாரு. தேவதூதர்கள் சும்மா அவங்க ஒரு எதுக்கு, உங்களுக்கு கூடிய ஒரு பாதுகாப்புக்கு, ஒரு வார்த்தைக்கு தான். ஆனால் அடுத்த வசனத்தை வாசிச்சிங்கன்னா, வாசிக்க சிஸ்டர், 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிப்போம். அவர்கள் அவனிடத்தில் வருகையில் எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்யும் என்றான். எலிசாவுடைய வார்த்தையின்படியே அவர்களுக்கு கண்மயக்கம் உண்டாகும்படி செய்தார். அல்லேலூயா. பாத்தீங்களா, அந்த தூதர்களை கர்த்தர் பயன்படுத்தினாரா? இல்ல, தூதர்களை பயன்படுத்தல. யாரை பயன்படுத்தினாரு?
எலிசாவை தான் பயன்படுத்தினாரு. ஸோ உங்க வாழ்க்கையில விடுதலைக்கு தூதர்களை சொல்லி உங்களை உற்சாகப்படுத்துகிறார். ஆனா நீங்க தான் ஊழியத்துல நீங்க இறங்கணும். அப்ப எலிசா இந்த இடத்துல என்ன நடக்குது பாருங்க, அவன் ஜெபிக்கிறான், கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி இந்த ஜனங்களுக்கு கண்மயக்கம் உண்டாக்கும்படி. யாருக்கு இந்த கண்மயக்கம்? எதிராளியுடைய ரதங்களுக்கும் குதிரை வீரர்களுக்கும் ராணுவ வீரர்களுக்கும் கண்மயக்கம் உண்டாகும்படிக்கு அவன் வேண்டுதல் செய்கிறான். கர்த்தர் அந்தபடியே என்ன அவர்களுடைய கண்மயக்கத்தை உண்டாக்குகிறார். இப்போ இதுல என்ன விஷயம் தெரியுமா, ஏஞ்சல் வந்துட்டாங்க அல்லது தூதர்கள் வந்துட்டாங்கன்னு சொல்லிக்கிட்டு தூதர்களுக்கு பின்னால் போகக்கூடாது. விசுவாசிங்க இல்லையா சொல்லுங்க. ஆமென். தூதர்களை அனுப்புறது உண்மைதான், அவங்களாம் பணிவிடை தூதர்கள். அல்லேலூயா. அந்த தூதர்களுக்கு பின்னால போயிட்டு தூதா தூதா நான் அங்கே போறேன் என் கூட வரியா அப்படி கேட்கக்கூடாது. அவன் பின்னால் போகக்கூடாது, ஆண்டவரத்தில் கேட்கணும். ஒரு ஆளுடைய சொல்லுங்க, ஆண்டவர்கிட்ட அவன் ஜெபம் பண்றான். என்ன சொல்றான்? ஆண்டவரே, தூதர்களை சுற்றி இருக்கிறதெல்லாம் உண்மைதான், ஆனால் அவங்களுடைய கண்கள் மயக்கம் அடையணும். அவங்க கண் மயக்கம் அடைஞ்சு என்ன செய்கிறாங்க, கண்ணெல்லாம் குருடாகி போயிடுச்சு, எங்கே போகிறேன்னு அவங்களுக்கே தெரியல. இவன் என்ன கூட்டிகிட்டு வரான், நேராக கூட்டிகிட்டு வரான். எங்கே கூட்டிகிட்டு வரான்? இவங்களுடைய ராஜாவுடைய பாளையத்துக்கே கூட்டிகிட்டு வந்துடுறான். யாரு? எலிசாவுடைய ராஜாவுடைய பாளையத்தை கூட்டிகிட்டு வந்து ராஜாட்ட கூட்டிகிட்டு வந்துட்டேன், பார்த்துக்கோங்க என்னன்னாலும் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிறான். இல்லை, ராஜா சொல்கிறான், எப்படிப்பா எல்லாம் நம்ம பாளையத்துக்கு வந்துட்டானுங்க அப்படின்னு கேட்குறான். ஏன்னா இவங்களுக்கு கண்ணு மயக்கத்தில் அவன் எங்கே போகிறானுங்க அவங்களுக்கு தெரியாது. ஸோ அந்த அளவிற்கு கர்த்தர் தான் நமக்கு உதவி செய்வார், கர்த்தரிடத்தில் தான் விண்ணப்பம் பண்ணணும், கர்த்தர் அதற்குரிய காரியங்களை செய்வார். விசுவாசிக்கிறவங்களா வர இல்லையா சொல்லுங்க. அதனால தூதனை போயிட்டு வணங்குகிறது இதெல்லாம் கூடாது. தூதனை பற்றி வணங்குவாங்களா யாராவது? தூதனை யாராவது வணங்குவாங்களா சொல்லுங்க. கொஞ்சம் அதட்டி பேசுறாதான் சத்தமா சத்தம் வரும் போல இல்லை. தூதனை வணங்கக்கூடாது. இன்னைக்கு தூதனை வணங்குகிற ஒரு கூட்டம் இருக்குது. யார் அந்த தூதன்? 7 சபைக்கு ஒரு தூதன் உண்டு தெரியுமா? ஒரு சபைக்கு ஒரு தூதன். அந்த தூதனை வணங்கக்கூடாது. எபேசி சபையின் தூதனுக்கு எழுதுகிறதாவது அந்த எபேசி தூதனுக்கு என்ன போய் வணங்கக்கூடாது. சில சமயங்களில் நல்ல அப்போஸ்தலர்களே பயந்து மயங்கி என்ன செய்கிறாங்க, மயங்கில தெரியாமல் அந்த தூதர்களை வணங்கி விடுகிறார்கள். வாசிச்சோம்ல, என்னைக்கு ஞாபகம் இருக்கா? வாசிச்சோமா? 1ஆம் தேதி காலையில் அட்டன் பண்ணவங்களுக்கு தெரியுமே. ஆமென். வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் தேதி எந்த மாதம் பாஸ்டர்? டிசம்பர் 1ஆம் தேதி, 31st நைட்டு, ஜனவரி 1ஆம் தேதியா? ஆமாம், வந்திருந்தேனே பாஸ்டர். அன்றைக்கி நீங்கள் சொல்லலையே பாஸ்டர், நீ என்ன சொல்லாததெல்லாம் சொல்கிறீங்களே பாஸ்டர். ஜனவரி 1ஆம் தேதி நானும் வந்திருந்தேன் அப்படின்னு. இல்லைங்க, நான் சொல்லக்கூடியது ஏப்ரல் 1ஆம் தேதி. அதுக்காக நீ உங்களை ஃபூல் பண்ணலை நான். அதுக்காக நீ ஏப்ரல் 1 ஃபூல் பண்ணுறீங்களான்னு நினைக்கிறீங்களா? இல்லை பாஸ்டர், உண்மையே சொல்கிறேன். வாசிப்போம் வெளிப்படுத்துகிற விசேஷம் 19வது அதிகாரத்தில். அங்கே பாருங்கள், அந்த தேவதூதனை வணங்குகிறான். யாரு? 10வது வசனம், 9வது 10வது வசனம் சொல்கிறது, பின்னும் அவன் என்னை நோக்கி ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் என்று எழுது. மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான். அப்பொழுது அவனை வணங்கும்படி அவன் பாதத்தில் விழுந்தேன். அவன் என்னை நோக்கி இப்படி செய்யாதபடிக்கு பார், உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரோடும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன். அப்ப அந்த தேவதூதன் ஒரு ஊழியக்காரன். he is a minister. that is why I am bringing ministering angels. எப்படி? ஊழியம் செய்கிற ஒரு தேவதூதன். அது யாருக்கு? ரட்சிக்கப்படுகிறவர்களுக்கு தேவன் கொடுக்கிற ஊழியக்காரன். யாரு? இந்த தேவதூதன். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இயேசுவை பற்றின சாட்சி பற்றிய காரியங்களை சொல்கிறதற்கு வந்து நிற்கிறவன் தான் அந்த தேவதூதன். அவன் யாரு? ஊழியக்காரன். அவனை பின்னால பின்பற்றக்கூடாது. ஹல்லேலூயா. ஆனா தூதர்களுக்கு நம்ம கட்டளை இடலாம். we can command the ministry angels to minister to us. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவர் ஊழியக்காரனா உங்களுக்கு கொடுத்துட்டார். உங்களுக்கு ஒரு சர்வெண்ட்டை கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள். அப்போ அந்த சர்வெண்ட் கிட்ட நீங்கள் என்ன சொல்லுவீங்க? போய் எடுத்துட்டு வான்னு சொல்லுவீங்க. அதை போய் எடுத்துகிட்டு வாங்க தம்பி, அதை எடுத்துகிட்டு வாங்க சார். ஆஃபீஸ்லன்னு வச்சுக்கோங்களேன். நம்ம ஆஃபீஸில் இந்தியாவில் அப்படி தானே சொல்லுவோம். இந்தியாவில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருக்கீங்களா? ஆமேன், ஸ்தோத்திரம். நீங்கள் அதனால் உங்களுக்கு தெரியாது, கர்த்தருக்கு தெரிய வேண்டாம்.
ஹalleluya. எங்கள் தங்கச்சியெல்லாம் இங்கே வந்தபோது சொன்னாங்க, ஐயோ அங்கே எனக்கு கைக்கு காலுக்கு எவ்வளோ வேலைக்காரங்க இருந்தாங்க, இங்கே வந்து நானே எல்லாம் செய்ய வேண்டியது இருக்குது. ஹalleluya. எல்லாமே நானே செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கக்கூடாது. நம்ம எல்லாமே நம்ம செய்கிறோமா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நல்ல உடம்பு கொடுத்துருக்காரா, நல்ல சுகத்தை கொடுத்துருக்காரா, பலத்தை கொடுத்துருக்காரா, ஆரோக்கியத்தை கொடுத்துருக்காரா, ஞானத்தை கொடுத்துருக்காரா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த தேவ தூதனை இந்த நம்ம என்ன சொல்லும், கட்டளையிட முடியும். we can command the guardian angels to work for you. I'm sorry, ministering angels, not guardian angels னு வரல. ஆமா, guardian angels சொல்றேன். ஓகே, அப்ப இந்த ministering angels are going to minister to you whatever you command. நீங்க என்னென்ன கட்டளை இடுகிறீர்களோ அதை தான் அந்த ministering angels செய்வாங்க. புரிஞ்சுதா? இதெல்லாம் நடந்த சம்பவங்கள் நான் சொல்கிறேன். என்னோட ரியல் டெஸ்டிமனி. இன்னைக்கு சர்ச்சில் சபையில் ஒரு சகோதரர் இன்னைக்கு வரல. ஓகே, அவர் கல்யாணமாகி புதுசாக வந்தார். வந்த புதுசில் வந்த உடனே நல்ல கல்யாணமான புதுசில் இந்த மோதிரமெல்லாம் போட்டுட்டு, பொண்ணு வீட்டில் மோதிரம் போடுவாங்கள்ல, அப்படி பொண்ணெல்லாம் போட்டுட்டு அப்படியே ஜாலியாக விளையாட போயிட்டார். எங்கே விளையாட போய், ஃபுட்பால் சாக்கர் விளையாட போயிட்டார். விளையாடி முடித்து பார்க்குறாரு, மோதிரத்தை காணோம். ஐயோ, கல்யாணத்துக்கு போட்ட மோதிரம்ல தொலைஞ்சு போச்சா, அப்போ கல்யாணமே முடிஞ்சு போச்சு அப்படி தானே எல்லாம் நினைப்பாங்க. எல்லா பீப்புளும் சென்டிமெண்டல் அப்படி சொல்லுவாங்களா, மோதிரம் தொலைஞ்சு போச்சு. உடனே என்ன பண்ணாலும், எங்கள் கிரவுண்டு எப்படி புல்லு, நம்ம ஊர்லேயாவது தரையாக இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த காலத்தில். இப்போ இங்கே வந்து அட்லாண்டாவில் நம்ம இங்கே பக்கத்தில் ஒரு ஸ்கூல் கிரவுண்டில் போய் விளையாடினது, சாக்கர் விளையாடினாங்க. ஃபுல்லாக இருக்குது, ஃபுல்லாக இருக்குது. மோதிரம் விழுந்துருச்சு. சொல்லவே இல்லை என்கிட்ட. 2 நாளாக தேடி பார்த்துருக்காங்க. போய் அந்த ஹோம் டிப்போவில் போயிட்டு இந்த மெட்டல் டிடெக்டர் அதை வாங்கிட்டு வந்து ஃபுல்லாக தேடி இருக்காங்க. எங்கேயாவது இருக்குதா, மோதிரம் இருக்குதா. இவர் கோல் போஸ்ட் பக்கத்தில் தான் விழுந்தது, அந்த ஏரியாவில் தான் விழுந்தது, எல்லாம் சுற்றிருக்காங்க. ஒரு ஆள் 2 ஆளா ஒரு கூட்டம். அந்த விளையாடினவங்க எல்லாருமே தேட ஆரம்பிச்சு. நண்பர்களில் நண்பனுடைய மோதிரம், கல்யாண மோதிரம், கல்யாணமே போகுது, கல்யாணமே உடஞ்சி போகுது அப்படின்னு பயப்பட்டு இருந்திருப்பாங்கள்ல. அப்படி மோடியெல்லாம் முடிஞ்சாச்சு. அப்புறம் யாரை சொல்லணும், ஃபாஸ்ட்டாக இது மாதிரி விஷயமாக்கும். அப்புறமா அந்த இது மெட்டல் டிடெக்டரையும் ரிட்டர்ன் பண்ண டைம் வந்துருச்சு. அது ஒன்லி ரெண்டலுக்கு எடுத்தது தான், அது ரிட்டர்ன் பண்ணணும். பேட்டரியும் போகுது. இப்படி எல்லாமே இருந்த உடனே கூப்பிட்டாங்க. இப்போ என்ன செய்யலாம், நம்ம ஜோம் பண்ணுவோம், தூதர்களுக்கு கட்டளையிடுவோம் அப்படின்னு சொன்னேன். தூதர்களுக்கு கட்டளையிடுவா அப்படின்னு கேட்டேன். ஆமாம் கட்டளையிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தூதர்களுக்கு கட்டளையிடுகிறேன், இப்போ போய் அந்த மோதிரம் எங்கே இருந்தாலும் கண்டுபிடிச்சி கொண்டு வரணும் அப்படி சொல்கிறேன் நான். சொல்லிவிட்டு ஜோம் பண்ணிவிட்டு போய் தேடுங்க வச்சுருவாரு. தேடின இடத்துலையே மேலே கிடக்குது, புல்லுக்கு மேலே அந்த மோதிரம் அப்படியே கிடக்குதான். இவங்க போய் பார்க்கும்போது அடுத்த வாரம் வந்தவரனா நீங்கள் கேளுங்க, யாருக்கு இந்த மோதிரம் தொலைஞ்சுன்னு போய் கேளுங்க. யாருக்கு இந்த மோதிரம் தொலைஞ்சிச்சு, யார் ஃபுட்பால் விளையாடினாங்க, யார் சாக்கர் விளையாடினாங்க, தெரியுமா உங்களுக்கு? தெரியாதுல்ல? தெரியுமா? சகோதரன் அவருக்கு தெரியாமல் இருக்காதுல்ல, என்ன கூட்டாளி. ஆனால் அப்போ அவர் வர்றதுக்கு முன்னாடியே அது நடந்த விஷயம், அதனால தெரியாதுன்னு நினச்சேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ பாருங்க, சீட்டு காலி. பிரபு திரும்பி பார்க்குறாரு. அப்போ மேலே கிடக்குது. 3 நாள் தேடியாச்சு, கிடைக்கல. சமீபத்தில் போன வருஷம் மே மாதம் எங்கள் வீட்டுக்கு கொஞ்சம் கெஸ்ட்டுகள்லாம் வந்திருந்தாங்க அயர்லாந்துலேருந்து. அப்போ அந்த ஒரு சகோதரி வந்திருந்தாங்க. அவங்க பேசி டேபிளில், டைனிங் டேபிளில் தேடி உட்காந்து பேசியிருந்தோம். ஏதோ கலத்துனாங்க, காதிலேருந்து கலத்துறாங்க, எங்கேயோ விழுந்துருச்சு. விழுந்தோன்னா கீழே தேடுறாங்க. நான் சொன்னேன், சிஸ்டர் ஜோம் பண்ணுவோம், தூதர்களுக்கு கட்டளையிடுவோம் சொல்லிவிட்டோம். பார்த்தீங்கன்னா இங்கே நாங்கள் உட்காந்துருக்குறோம், டைனிங் டேபிள். இந்த சைடில் ஒரு சின்ன ஒரு பெஞ்ச் இருக்கும் நம்ம வீட்டில். அந்த காலத்தில் நாங்கள் பெஞ்சில் எல்லாம் இருக்கலை. உடனே பாஸ்ட்டு அப்போ போய் பெஞ்சில் இருந்தார் போல் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த பெஞ்சுக்கு மேலே அந்த மோதிரம் உட்காந்துருக்குது. மோதிரமா கம்பல சம்திங் ஐ ஃபர்காட். அந்த சிஸ்டருக்கு தெரியும். அவங்க எப்படி பாஸ்டர் மேலே வந்தது, அது கீழே தானே விழுந்திருக்கணும், பெஞ்சு அங்கே இருக்குது, டேபிள் இங்கே இருக்குது, இங்கே விழுந்திருக்கணும், பக்கத்தில் அந்த பெஞ்சு இருக்குது, பெஞ்சுக்கு மேலே ஒரு புக்குக்கு மேலே இந்த மோதிரமா சம்திங் ஐ எம் ஃபர்காட் ரியலி. அவ்வளோ தூரம் நம்ம அதில் இன்ட்ரெஸ்ட் கிடையாதுல்ல. நமக்கு தூதனை அனுப்புனாரா, கட்டளையிட்டா வந்தாங்களா, அதுதான் நமக்கு வேணும். மேலே அப்படி இருக்குது அந்த பொருள், அவங்களுடைய பொருள். பாருங்கள், சில சமயம் சாவி தொலைஞ்சிரும்.
எங்கள் வீட்டில் பிஎம்டபிள்யூ சாவி ஒரு நாள் தொலைஞ்சு போச்சு, வண்டியே எடுக்கலை. என்னடான்னு சொல்லிட்டு எடுக்கிறா. நான் சொல்லி ஜோம் பண்ணுவோம், கட்டளை போடுவோம் அப்படின்னு சொல்லி என்ன எங்கே தெரியுமா, டெய்லி நம்ம திறந்து பட்டர் நைஃபு ஸ்பூன் எல்லாம் போட்டோம், அங்கே அதுக்குள்ளே இருக்குது எடுக்கிறோம். டெய்லி எடுக்கிற அந்த இடத்துல அந்த சாவி வந்து உட்காந்துருக்குது. அங்கே வைக்கிறதுக்கு சான்ஸே கிடையாது. சாவி வைக்கிறதுக்குன்னு ஒரு இடம் இருக்குது, தனி ட்ராயர் இருக்குது. அந்த ட்ராயரில் அந்த சாவி இல்லாமல் இந்த டெய்லி நம்ம யூஸ் பண்ணுவோம்ல பட்டர் நைஃபு ஃபோர்க்கு இதெல்லாம் போட்டிருக்குது, ஒரு ட்ராயரில் ஒரு இது போட்டிருக்கோம். அதுக்குள்ளே அந்த பிஎம்டபிள்யூ சாவி இருந்தது அன்னைக்கு. இவ்வளோ நாள் பார்க்கவே இல்லையே, டெய்லி நம்ம இது யூஸ் பண்ணுறோமே, எப்படி இன்னைக்கு இங்கே வந்தது அப்படின்னு. ஸோ தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் உங்களை என்னை நேசிக்கிறாரு. நம்முடைய வார்த்தையின்படி கட்டளை இடுகிறதற்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். விசுவாசிகள் ஒரு சொல்லுங்க. இன்றைக்கு நீங்களும் நானும் இதை செயல்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் நம்ம என்ன செய்கிறோம், தேவதூதர்கள் வேலை இல்லாமல் சும்மா இருக்கிறாங்க, பெஞ்சில் இருக்கிறாங்க அவங்கெல்லாம். ஆனால் நீங்களும் நானும் என்ன செய்யணும், தேவதூதர்களை பயன்படுத்த வேண்டும். அப்போதான் மீட்பு உண்டாகும், விடுவிக்கிறோம். ஆண்டவர் விடுவிக்கிறார் பணிவிட தூதர். God is sending the ministering angels. It is true. God is giving you guardian angels. It is true. guardian angels எங்க இருக்காங்க? உன்னதமானுடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவனுடைய வாசிப்போம்ல, அந்த சங்கீதம் 91ஆம் சங்கீதத்தை திருப்பிக் கொள்வோம். அங்க பாருங்க கார்டியன் ஏஞ்சல்ஸை பார்க்கிறோம். அல்லேலூயா. உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்கும்படிக்கு யார் கட்டளையிடுவாரு? தூதர்களுக்கு கட்டளையிடுவார். உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அப்போ நம்மை காக்கவும் செய்கிறாங்க, ஆண்டவருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியவும் செய்கிறாங்க, நம்மளை பாதுகாக்கிறாங்க. விசுவாசிகள் சொல்லுங்க. மேல உள்ள வசனத்தை நீங்க எத்தனை பேர் தியானித்தீங்களோ தெரியாது. உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஏன் அணுகாது? உங்களை சுற்றிலும் தேவதூதர்கள் இருக்கிறாங்க. வரலையா சொல்லுங்க. ஆமென். அப்போ அந்த தேவதூதர்கள் உங்களை காவல் செய்கிறாங்க. அதனால தான் நீங்கள் உங்களை அணுகாதீங்க. போங்க, ரோட்டில் போயிட்டே இருப்பீங்க, ஆக்சிடெண்ட்டாக இருக்கும். இப்போ நாங்கள் 4 நாள் டிரைவ் போயிட்டு வந்தோம். செவ்வாய்க்கிழமை போயிட்டு வெள்ளிக்கிழமை காலையில் தான் வந்தோம், மத்தியானம் தான் வந்தோம். மத்தியானம் 1 மணிக்கு இங்கே தான் வந்தோம், சர்ச்சுக்கு தான். 4 நாள் போகிறோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பத்திரமா பாதுகாத்தார். வெள்ளிக்கிழமை சாயங்காலம் சர்ச்சுக்கு வந்துட்டு நான் வீட்டுக்கு போகிறேன், வண்டியில் காற்று இறங்கிச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விர்ஜீனியா, நார்த் கரோலைனா, சவுத் கரோலைனா எல்லா இடமும் சுற்றிட்டு வந்து வீடு வந்து சேர்ற வரைக்கும் காற்று ஃபுல்லாக இருந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ எவ்வளவு நல்லவர். விசுவாசிகள் வரலையா சொல்லுங்களா? எத்தனையோ ஆக்சிடென்ட் நம்ம பார்த்துருக்கலாம், ஆனால் கர்த்தர் நம்மளை பாதுகாக்கும்படிக்கு தூதர்களை கட்டளையிடுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு சேதமும் உங்களுக்கு அணுகாதபடிக்கு கர்த்தர் உங்களை காக்க வல்லவர். ஹல்லேலூயா. உங்கள் பக்கத்தில் 1000 பேரும் உங்கள் வலதுபுறத்தில் 10,000 பேரும் விழுந்தாலும் அந்த அசம்பாவிதம் உங்களை அணுகாது. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஜெபிக்கலாமா? நாம் தொடர்ந்து அடுத்த வாரத்தில் இந்த செய்தியை நாம் தியானிப்போம். நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த அருமையான வேளையிலும் உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் கர்த்தாவே உமக்கு பிரியமுள்ள பிள்ளைகளாக, உமக்கு பயந்த பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு உதவி செய்தருளும். எங்களுக்கென்று நீர் வைத்திருக்கிறதான அந்த தேவ தூதர்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த மாதத்தில் இந்த தேவ தூதர்கள் எங்களை விடுவிக்க போகிறார்கள். எங்களுடைய பிரயாணங்களில் எங்களோடு இருக்க போகிறாங்க, எங்களை வழிநடத்த போகிறாங்க, எங்களை பாதுகாக்க போகிறாங்க. சகல தீமைகளுக்கும் விலக்கி காத்துக்கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும் அப்பா. உடைய பிள்ளைகள் இந்த மாதத்தில் வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ ஜெபிக்கிறோம் அப்பா. நீர் அவர்களை பயன்படுத்தும். ஊழியம் செய்யும்படிக்கு அந்த தேவ தூதர்களை நீர் கட்டளையிட்டபடியால் நமக்கு ஸ்தோத்திரம். இந்த தேவ தூதர்களை தங்கள் வாழ்க்கையில் எங்கள் சகோதரர்களும் சகோதரிகளும் குடும்பங்களும் பயன்படுத்த, பிள்ளைகளும் பயன்படுத்த கர்த்தாவே நீர் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் மாற்றி போடும். எங்களுக்கு நீர் கொடுத்திருக்கிற அதிகாரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பெரிய காரியங்களை செய்திடணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன். ஆமேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த செய்தி உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள் நம்புகிறோம். கர்த்தர் இந்த
தூதர்களை கொண்டு நம்மளை எப்படி விடுவிக்கிறார், எப்படி நமக்கு உதவி செய்கிறார் என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். தொடர்ந்து உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நாம் ஜெபிக்கலாம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உடைய பிள்ளைகள் வாழ்க்கையில எந்தெந்த சூழ்நிலையில அவர்கள் கஷ்டப்படுகிறார்களோ இவனே நீங்க அறிந்திருக்கீங்க. அவங்களுக்கு உதவி செய்தவர்களும் அவங்களை விடுதலையாக்கும், அவர்களை பாதுகாத்து வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்தவர்களும் உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் வாழ்த்தி உடைய திரு கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.